வணக்கம். வணக்கம். என்ன பேர்? கந்தையா. சரி, இன்றைக்கு எத்தனையாவது பிறந்த நாள்? 88வது பிறந்த நாள். ஒரே என்ன வடிவ ஆரோக்கியமா சொல்றீங்களே, 88வது பிறந்த நாள்னு சொல்லி. என்ன வயசு போகுதுன்ற கவலையா இருக்கா? இல்லை, ஒரு கவலையும் இல்லையே. என்ன வயசு தானா போட்டு நாங்க எங்கட பாட்டில் இயங்குவோம். என்ன சரி, இன்றைக்கு எப்படி போச்சு பிறந்த நாள்? 88வது பிறந்த நாள் எப்படி போச்சு? போகுது, நல்லா இருக்கு. நாங்க வரையக்க அப்படியே மழை தானே, மழையை ரசிச்சு கொண்டு அப்படியே ஒரு ஓய்வா இருந்தீங்க, என்ன சந்தோஷமா பார்த்து கொண்டு இருந்தீங்க. சரி, இன்றைக்கு உங்களோட 88வது பிறந்த நாளுக்கு வந்து நாங்கள் எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரியிலேருந்து வந்திருக்கிறோம். உங்களுக்கு எங்களை வந்து முதலாவதாக எங்களுடைய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சரி, வருஷம் வருஷம் பாருனாங்கல்லானே. சரி, இன்றைக்கு வந்து உங்களை வந்து ஒருத்தங்க சந்தோஷப்படுத்தட்டாம்னு சொல்லி எங்களை அனுப்பியிருக்கிறாங்க. யார் அவங்க? யார்கிட்ட பேர அனுப்பிடுறவங்களோட பேரையா? அனுப்பிடுறவங்களோட பேரை நான் சொல்லக்கூடாது, நீங்க தான் கண்டுபிடிக்கணும். மோகன் எங்க இருக்கிறாங்க? பிரான்ஸ்ல இருக்கிறாங்க. யார் அவங்க உங்களுக்கு? மகன். மகன். ஆனா அவங்கள்ட்ட இருந்து வேற இல்லையே. அவங்கள்ட்ட இருந்து வேற இல்ல. எத்தனை பேர் இருக்கணும் வெளிநாட்டுல? லண்டன்லயும் இருக்கணும். லண்டன்ல இருந்து யாரு? ஓகே, முருகதாசன், குகதாசன், ஓகே, கலாவதி. நிறைய பேர் இருக்கிறாங்க. சரி, 4 பிள்ளைகள், பிரான்ஸ்ல ஒரு ஆள், லண்டன்ல 4 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஓகே, ஆனா ஒரு ஆள்கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. அந்த ஒருத்தங்க யாரு? மோகன் தான் நினைக்கிறீங்க. சரி, முதலாவதாக வந்து நீங்கள் எப்பவுமே ஆரோக்கியமா இருக்கணுமான்னு சொல்லி இந்த 88 வயசுலையும் சரி இனிமேலும் சரி நீங்கள் எப்பவும் ஆரோக்கியம் நிறைவா இருக்கணுமான்னு சொல்லி உங்களுக்காக சத்து மாக்கள் எல்லாம் வச்சு ஒரு பாஸ்கெட் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. சரி, இப்போ வந்து முதலாவதாக சத்து மாக்கள் எல்லாத்தையும் தந்தாச்சு. அதோட சேர்த்து உங்களுக்காக மோதகம், மிக்சர், ரோல், பூந்திலட்டு என்று சொல்லி இப்போ எப்படி இன்றைக்கு உங்களோட என்ன சொல்கிறது நெருங்கிய சொந்தங்கள் வருவாங்க தானே. இன்றைக்கு தாத்தாட பிறந்த நாள், அப்பாட மாமாட பிறந்த நாள்னு சொல்லி வருவாங்கன்னு சொல்லி அவைக்கெல்லாம் கொடுத்து சின்னதாக ஒரு செலிப்ரேஷனோடு செய்யட்டாமான்ட்டு சொல்லி உங்களுக்காக நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் அனுப்பி இருக்கிறாங்க. வருவாங்க தானே ஈவினிங். சரி, அவ இப்படியெல்லாம் செய்கிறதாண்டா யாரா இருக்கும்? மோகன்ட்டு தான் நிற்கிறீங்க. ஆனால் மோகன்ட்டு இருந்து வேற இல்லையே. ஜனனி அவங்க யாரு? மருமகள். இல்லை, பேத்தின பேர் தெரியாதா? என்ன சொல்லி கூப்பிடுவீங்க? என்னன்னு சொல்லி கூப்பிடுவீங்க? பேத்திய பிள்ளைன்னு கூப்பிடுவீங்க. என்ன ஏன்னு சொன்ன இப்ப என்ன சொல்றது, இந்த ஜெனரேஷன் பிள்ளைகளுக்கு வந்து சொல்லுற பேர்கள் வந்து நாங்க எங்கட வாய்க்குள்ள வராது. தெரியாதுன்னு இல்ல, நாங்க அன்பா பிள்ளைன்னு சொல்லி எப்படி கூப்பிடுற? நீங்க பிள்ளையண்டா கூப்பிடுற? நீங்க அதால கொஞ்சம் சரி. பேத்திட்டு இப்ப என்ன பேருன்னு சொன்னா தானே பேத்தி தானே இருப்பாங்க. என்ன பேரம்மா? சாதனாவா? சாஜனா. சரி, ஆனா அவங்கள்ட்ட இருந்தும் வேற இல்ல. சரி பாப்போம். உங்களுக்காக ஒரு பாக்ஸ் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. சரி, உங்களுக்காக ஒரு பாக்ஸ் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. அதுல வந்து என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன இருக்கும் அந்த பாக்ஸுக்கு? காசு இருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படி அதெல்லாம் அனுபவம் என்னண்டு? நிறைய வீடியோக்கள் பாப்பீங்களா? நிறைய வாரது நெடுகளுமே வாரபடியா காசு தான் இதுக்கு வச்சு வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க. சரி, இப்ப காசு வந்திருக்கும். ஓகே, அதுக்குள்ள எவ்வளவு இருக்கும்? எவ்வளவு இருக்கும் தெரியாது. எடுத்து பாப்போமா எவ்வளவு இருக்குண்டு? சரி, எடுத்து பாருங்க எவ்வளவு இருக்கு.
சரி, உங்களுக்காக வந்து இந்த 88வது பிறந்த நாளில் வந்து என்ன விருப்பமோ அதை வாங்கி கொள்ளட்டாம்னு சொல்லி 50,000 ரூபா காசை அனுப்பி இருக்கிறாங்க. சரி, யார இருக்கு? சரி, இவ யார்கிட்ட இருந்து வந்திருக்கு? சரி, பேத்தி தானாக்கும் இல்ல பேத்தி தானா என்று சொல்லி கண்டு இவங்க தான் என்று சொல்லி உறுதி பேத்தி தான் அனுப்பியிருப்பாங்க. சரி பாப்போம். அப்பாவுக்காக ஒரு கேக் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. கேக்கில் என்ன போட்டு வந்திருக்குன்னு பாப்போம். ஓகே ஓகே. இப்போ வந்து முதல் பிள்ளைய சொன்னீங்க மகனை, பிறகு வந்து மரபுகளை சொன்னீங்க, கடைசியாக வந்து இப்போ உங்களுடைய பேர்த்தியில் வந்து சந்தேகம் வந்துட்டு இவங்க தான் அனுப்பியிருப்பாங்களான்னு என்ன. சரி, உங்களுக்காக வந்து ஹாப்பி பர்த்டே தாத்தா என்று போட்டு தான் கேக் அனுப்பியிருக்கிறாங்க. ஓகே, விஷ் ஹாப்பி பர்த்டே. ஓகே சரி. சரி, இப்போ வந்து நாங்கள் முதல் கேக்கை கட் பண்ணுவோம், அதுக்கு பிறகு நாங்கள் அனுப்பினதை யாருன்னு சொல்லுவோம். சரியோ? சரி, இப்போ கொடுத்துங்கோ. ஓ, மிளகு திரி வச்சிருக்கு. சரி, நூறுங்க. ஓ சரி, கட் பண்ணுங்க. வெட்டுங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Tata. Happy birthday to you. சரி, தீத்தி விடுங்க. சரி, அப்பா அம்மாவுக்கு தீத்தி விடுங்க. இல்லை, கொஞ்சம் சரி. சரி, இப்போ வந்து கேக்கெல்லாம் கட் பண்ணியாச்சு. சந்தோஷம் தானே? சரி, இப்போ யாரை இறுதியாக சொல்ல போறீங்க? கடைசியாக யார்கிட்ட பேரை சொல்ல போறீங்க? மோகதாசன் ஜெனடி. எது கேக்? அவங்க தான் ரெண்டு. சரி, ஓகே. உங்களுக்காக வந்து சயானா பிரான்ஸ்ல இருந்து உங்களுடைய பேர்த்தி என்று நினைக்கிறேன். அதாவது வந்து உங்களுடைய மோகனதாஸ் மகன் பேத்தி தான் அனுப்பி இருக்கிறாங்க. இன்றைக்கு வந்து இந்த 88வது பிறந்த நாள்ல வந்து உங்களை வந்து சந்தோஷப்படுத்த நினைச்சிருக்கிறாங்க. ஓகே, எப்படி சந்தோஷமா? என்ன சொல்ல போறீங்க? சந்தோஷம் தான். வேறு என்ன சொல்ல போறீங்க? பேத்திக்கு சந்தோஷம். சரி, எப்பவுமே உங்களுக்கும் மீண்டும் எங்களுடைய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எங்களுடைய MK சர்ப்ரைஸ் சார்பாக. அதே போல உங்களுடைய பேர்த்திக்கும் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எப்பவும் கிடைக்கணும் என்று சொல்லி நாங்கள் விடைபெறுறோம். ஓகே, நன்றி.